இது ஆன்மீக முத்தம், நான் பரவச நிலையில இப்படிதான் ஆன்மீக முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. அதை நம்பிட்டு போகும் ஒரு கூட்டம். ஏதோ அவன் ஒரு யோக்கிய மாதிரி நான் ராங்கா பண்றேனா. அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர். 3 வருஷமா பாருங்க என் வீடியோவை. இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து நான் எப்படிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு தெரியும். அவர் இளைஞர் சமுதாயத்துக்கு கேடு அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா எனது சேனல் தொடங்கின நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு. அது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல லேட்டா தான் போட்டோம். சைமன் பீட்டர்னே முதல்ல போட்டிருந்தாங்க. அண்ணன் சேனல்ல 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த ஆடியோவை. அந்த ஆடியோவை ஃபுல்லா கேளுங்க. யாரும் கேட்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு, அப்புறம் நிறைய சேனல்ல இருக்கு, போய் ஃபுல்லா கேளுங்க. அவர் ஜான் ஜெபராஜ் எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது கிறிஸ்தவத்திற்கு கேடு என்பது உங்களுக்கு அதுல நல்லா தெரியும். இப்போ முதல்ல ஒரு கிளிப்பிங் கேட்போம். கிளிப்பிங்னா அது அந்த ஆடியோ கிளிப்பிங் தான். கேளுங்களேன், இப்போ நம்மளே கேட்போம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு முத்த காட்சி. அது ஒன்றும் இல்லை, ஒரு 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 ரொம்ப ஃபார்மல் கிஸ். அது நீங்கள் இது கொச்சையாக எனக்கு தெரியும். இதை நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க. நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் இதை நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிங்களா? பாத்தீங்களா? ஜான் ஜெபராஜ் சும்மா முத்தம் கொடுத்தாராம். அது அவரு டிரைவர் போட்டோ எடுத்து மிரட்டுறாராம். பாவம். என்னங்க சொல்றது, இவரு எந்த லெவல்ல போயிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியல. முக்கியமா இந்த வீடியோ யாருக்குன்னா அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான். நேத்து கூட ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கப்புள்ஸா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவாங்க. அதாவது நம்ம கிறிஸ்டியன் சாங் வீடியோ அப்படி போடுவாங்க. அவங்க நீங்க ராங்கா போறீங்க, நீங்க ஜான் ஜெபராஜ் பத்தி பேசுறது ரொம்ப ராங் அப்படின்னு போடுறாங்க. நான் கேக்குறேன், இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். இப்போ ஜான் ஜெபராஜ் இப்போ நம்ம வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கு இப்படி முத்தம் கொடுத்தா விடுவீங்களா? இல்ல உங்களுக்கே கொடுத்திருந்தா உங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆன்மீக முத்தம்ன்றவாரு அடுத்து. இது ஆன்மீக முத்தம், நான் பரவச நிலையில இப்படிதான் ஆன்மீக முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. அதை நம்பிட்டு போகும் ஒரு கூட்டம். பேரண்ட்ஸ் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி அந்தி கிறிஸ்து கூட்டங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பாதீங்க. ஜான் ஜெபராஜ் உடைய வாழ்க்கையை பார்த்து பின்தொடரவன் என்ன பண்ணுவான்? எப்பனாலும் பொண்டாட்டியை கை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போகலாம். யாருக்குனாலும் எப்பனாலும் முத்தம் கொடுக்கலாம். அது தப்பு இல்ல. பெண் பிள்ளைகள் இவனை ஃபாலோ பண்ணி போறவங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவனை மாதிரி தானே இருக்கும். ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் கம்மியா பேசுறேன். ஏற்கனவே நான் இது ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பேர், எல்லாம் லேடிஸ் தான் வராங்க அவனுக்காக. இப்போ ரீமா அவங்க லைன்ல இருந்து பாப்போமே. இப்போ நீங்க சகோதரிகள் நிறைய பேர் வாரீங்களே, உங்களுடைய மகள் ரீமான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜான் ஜெபராஜ் அந்தி கிறிஸ்துவோட தூதுவன். ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இந்த தேன் மாதிரி பேசுவான். இதுல வேற ஜான் ஜெபராஜ் அதுல சொல்றாரு, கேட்டீங்கல்ல, அந்த பெண் கூட சம்மந்தம் பேசியாச்சுங்காரு. அந்த பெண் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சமாவது தேவ பயம் இருக்கா? இப்படிப்பட்ட ஒருவனுக்கு நம்ம பிள்ளையே கொடுக்கோமே. ஏற்கனவே ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளையும் விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன அத்தாச்சு? நீங்களும் சாத்தானின் தூதுவன் ஆயிராதீங்க. பைபிள் எல்லாம் படிப்பீங்களா மாட்டீங்களா? இன்னும் அடுத்த வீடியோல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொன்னு கண்டிப்பா நடக்கும். இப்போ அவர் ஒரு பெண் வீட்டுல நாங்க பேசிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாருல, அந்த பெண் கூட உட்கார்ந்து கூட அடுத்த வீடியோ போடுவார். என்ன எக்ஸ்ட்ரீம்னாலும் ஜான் ஜெபராஜ் போவாரு. இதையும் நம்பி ஒரு கூட்டம் போவோம். முடிந்த லெவல்ல அந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் நான் வீடியோ பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், இது
இந்த இளைஞர்கள் பட்டாளத்துக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இந்த பெண்கள் கூட்டம் இருக்கு, இன்னும் பெண்கள் கூட்டம் இருக்கு. ஒரு 40 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் கூட்டம் ஜான் ஜெபராஜ் மேல ரொம்ப பித்து பிடிச்சிருக்காங்க. கமெண்ட்லாம் பாருங்க, ஃபுல்லா பெண்கள் தான் கமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றது? இதுல வேற கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டான்னு ஒருத்தர் சொல்லுது. நீங்க பண்ற கமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு இந்த இளைஞர்களை கெடுக்கிறதுக்கா? யாருங்க ராங்கு? நானாங்க ராங்கு? நீங்க தான் ராங்குல போய் புதக்குழியில போய் விழுறீங்க. ராங்கா கப்புள் வீடியோ போட்டுக்கிட்டு நீங்க ராங்குங்கீங்களோ? பார்த்து பேசுங்க. நீங்க பேசல, உங்களை சாத்தான் பேச வைக்கான். அப்படி சரி, இன்னும் அடுத்த ஒரு ஆடியோ கேட்போம். அண்ணே ஆடியோ. என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை, அதை செய்யவும் மாட்டேன். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அதற்கு எதிர்த்தரப்பினர், என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலேருந்து அவங்க செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன். ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜெபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அந்த பிரச்சனையை நான் அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் பொது வளத்தில் நான் சொல்ல மாட்டேன், பொது தளத்தில் தான் சொல்ல மாட்டேன் நான். அது கடந்த ஒரு 2 வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறி, அண்ட் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள், சில கான்வர்சேஷன்ஸில் நான் 2 முறை சொல்லியிருந்தேன். இதற்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது டிவோர்ஸை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது, வேண்டான்னு சொன்னேன். அதன் பின்பதாகவும் அது நடந்தது. ஸோ அதனால் நான் அதை முழுசாக சொல்ல விரும்பலை. ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டேன். ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்கக்கிட்ட சொன்ன காரியம், இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம், நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிங்களா? இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஜான் ஜெபராஜ் ரீமா சிஸ்டர் தான் தப்பு பண்ணாங்க, ரீமா சிஸ்டர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த ஆடியோவில் சொல்லிடுவார். அதுக்கு தான் இப்போ லைட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வைக்காரு. இது என்ன சொல்றது, அவர்கள் பின்னாடி போற இளைஞர் பட்டாளத்துக்கு தான் அவர் இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்காரு, இல்ல நான் உத்தமே அப்படின்னு. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட உண்மையே எதிர்பார்க்க முடியாது. பாருங்களேன், கண்டிப்பா சொல்லுவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல ரீமா சிஸ்டர் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து இன்னொரு கோரிக்கை. இப்போ ஜான் ஜெபராஜ் சொல்றாருல, நான் இன்னொரு ஃபேமிலிட்ட பேசிட்டேன், அவங்கள மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு. இன்னொன்று, ஜான் ஜெபராஜுக்கு முதல்ல டைவர்ஸ் கிடைக்காது, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்க மகள் அங்கங்க கூட்டிட்டு போகலாம், அலோவ் பண்ணாதீங்க. டைவர்ஸ்க்கு அவர் 10 வருஷம் ஆனாலும் கிடைக்காது, மியூச்சுவல் டைவர்ஸ் தான் கிடைக்கும். அவர் என்ன பண்ணாலும் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்காது. அவர் ஒரு குழந்தைய வச்சுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட போவாரா? இன்னொன்னு, பாம்போல பேசுறாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இயேசு என் கூட இருக்காரு அப்படின்னு. இயேசு ஒரு நாள் உன் கூட இருக்க மாட்டாரு. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு உங்க மனைவி பிள்ளைகள் கூட சேர பாருங்க. கடைசியா ஒரு மேட்டர் பார்க்க போறோம். என்னன்னா, இப்ப ஜான் ஜெபராஜ் அவர் இந்த வீடியோல சொல்றாருல, நான் ஒரு பெண் வீட்டுல பேசிட்டேன், அந்த பெண்ணுக்கு தான் முத்தம் கொடுத்தேன், ஆன்மீக முத்தம் அப்படின்னு சொல்றாருல. அந்த பெண் வீட்டாருக்கு ஒரு கோரிக்கை, நீங்க எப்படியும் கிறிஸ்டியனா தான் இருப்பீங்க, உங்க மகா போட்டோலாம் எங்களுக்கு வந்துச்சு, நாங்க ஒரு நாள் அதை வெளியே போடல, அது தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றது, கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காரு, இந்த புதக்குழியில போய் உங்க மகளை தள்ளிடாதீங்க. என்ன சொல்றது, இப்போ எல்லாமே இனிக்கும். கடவுள் இது உங்களுக்கு ஒரு வார்னிங்கா எடுத்துக்கங்க.
இப்படி ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்கலாமா? மனைவி ப்ரீஷியஸ் பேபி 7 வருஷம் கழிச்சு பிறந்தான். 7 இல்லை 6 வருஷம் கழிச்சு பிறந்தான் ஜெயின். மேல இருந்து இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காப்ல, அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு, ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு தலைகீழ நின்னாலும் டைவர்ஸ் கிடைக்காது, 10 வருடமாவது ஆகும். மியூச்சுவல் டைவர்ஸ் தான் உடனே கிடைக்கும். மணப்பெண், அதாவது ஒய்ஃப், நான் டைவர்ஸ் தரமாட்டேன் என்று சொன்னா எக்காரணம் கொண்டு டைவர்ஸ் கிடைக்காது. இன்னொன்னு, இவருக்கு மகன் இருக்கான், டைவர்ஸ்லாம் சாத்தியம் இல்லை. பையனோட ஒரு 10 நாள் உட்கார வச்சிருவாங்க, நடக்கவே நடக்காது. இப்போதைக்கு ரீமா சிஸ்டர் வந்து விட்டா மட்டும்தான் டைவர்ஸ் கிடைக்கும். அவங்க கண்டிப்பா அதெல்லாம் விட மாட்டாங்க. ஜான் ஜெபராஜை எப்படியாவது காப்பாத்துவாங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜ் பாவத்தின் என்னது உச்சக்கட்ட பாவத்துக்கு போறாரு. என்ன சொல்றது, அதை தடுக்கிறது வந்து ரீமா சிஸ்டர் கையில தான் இருக்குது. ஜான் ஜெபராஜ திருமணம், அதாவது மறு திருமணம் செய்ய விடாமல் தடுப்பது ரீமா சிஸ்டர் அவங்க கையில தான் இருக்குது. அவங்க இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு சிங்கப்பெண். அதனால ஜான் ஜெபராஜ் இந்த நான் மரட்டல் ரீமா ஃபேமிலிக்கு தெரியும், அவங்க டீசெண்டா இருந்துக்கிடுவாங்க, அவங்க அமைதியா பொத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஜான் ஜெபராஜ் இந்த ஆடியோல சொல்றாரு. அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. என்ன சொல்றது, 10 வருஷம் ஆனாலும் டைவர்ஸ் கிடைக்காது. அதனால உங்க பெண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பதான் நல்லது. இப்ப ஜான் ஜெபராஜ் இன்னும் 1 வருஷத்துல நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம், உங்க பெண்ணை அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னா விடாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு கோர்ட்ல எதுவும் நண்பர்கள் லாயர்கள் இருந்தா கேட்டு பாருங்க. இந்த விஷயத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் என்ன ஏமாத்தினாலும் கிடைக்காது. ஏன்னா அந்த சைடு விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இங்க ஒன்றும் நடக்காது, கண்டிப்பா கிடைக்காது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஜான் ஜெபராஜுக்காக பிரேயர் தான் பண்ணணும். ஜான் ஜெபராஜுக்காக பிரேயர் பண்றதோட ஜான் ஜெபராஜ் பின்னாடி போய் அந்த பாதாள சாக்கடையில உள்றாங்கல்ல, அவங்களுக்காக தான் பிரேயர் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு மேலேயும் திருந்தல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்டால வீடியோ போடுற அந்த அம்மா வரத்து ஜான் ஜெபராஜுக்காண்டி ஐயோ ஐயோ. இப்படிலாம் நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏதோ அவன் ஒரு யோக்கிய மாதிரி நான் ராங்கா பண்றேனா, அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர். 3 வருஷமா பாருங்க என் வீடியோவை. நீங்களும் அந்த புதக்குழிக்குள்ள தான் போய் விழ போறீங்களா? அதுல இருந்து வெளியே வாங்க. ஜான் ஜெபராஜ் போன்றவர்களே ஆதரிப்பதை விடுங்க. இதுக்கு உங்களுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அங்க ஒரு பையன் இருக்கான், ஜான் ஜெபராஜ் போய் சொல்ல வேண்டியதானே, உன் பையனை போய் பாருலன்னு சொல்ல முடியுமா உன்னால? நீ ஏன்ட்ட வந்து ராங்குங்க. உங்க குடும்பத்தை தான் பிடிக்கும் சாபம். சாரி, இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஜான் ஜெபராஜுக்காக நம்ம பிரேயர் பண்ணிக்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.